என்ன நிகழ்வா இருக்கு சரி ஓகே 10,000 பேர்ல இப்ப இந்த எங்கட விடுதலை போராட்டத்துக்கு என்ன 1 கோடி மக்கள் இருந்தோம்னா 1 கோடி மக்களும் ஆதரவு தெரிவிச்சவையா இல்ல தானே? அதே மாதிரி தான் இப்ப நாங்கள் முழுமையாக எங்களோட சரம் முழுக்க எங்களை ஆதரிக்கணும் 100% எங்கள்கிட்ட யார் கனியன் எழுதுறாரு உங்களோட அந்த லிங்க் ஓபன் பண்ணது இல்லையா? அப்படித்தான் எனக்கு வந்திருக்கும். ஏன்னா நானும் சிலதை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா அனுப்புங்கோ, நல்ல சிந்தனை அனுப்புங்கோ. நான் கீழ் நோக்க நான் ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்த பிறகு என்ன நான் சுயவிமர்சனம் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். என்னுடைய தவறுகளை மாத்திக்கொள்ள தயாரா இருக்கிறேன். அதே மாதிரி அர்ச்சுனா சார்ந்த இந்த சமூகத்தை பாதிப்பு தரக்கூடிய எண்ணங்களையும் கருத்துக்களையும் மாத்துறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா கீழே நோக்கி நான் பார்க்க விரும்பலைன்றதுனால் அசிங்கமா கீழே இருக்குது. நீங்க சொல்ற இந்த ஊடகங்கள் இந்த எழுதுறவை எல்லாம் நான் அசிங்கமா தான் பாக்குறேன். ஏன் நான் அசிங்கத்துக்குள்ள கால வைப்பான்? அவர் தங்கட வாரில தங்கட கடமையாக செய்துட்டு போட்டும். ஆனா எங்க வாரில இந்த எண்ணத்தையும் எங்கட சிந்தனையும் எங்கட மக்களுக்கு சொல்லிக் கொண்டே போ. வணக்கம் அசோக். வணக்கம். இதுல யார் அந்த சுரேஷ் நீங்களா அப்லோட் பண்ணீங்க ஒரு வீடியோ உண்டு. நீங்க லைன்ல நிக்கிறேன் காட்டிச்சு. டொய்லெட்டை காணல என்னது அந்த டொய்லெட்டை காணல என்ற ஒரு வீடியோ ஏடிஎல் யூகே கண்டுபிடிச்சிருக்கீங்களா? என்ன ஒரு கேள்வி உண்டு. இப்ப வரைக்கும் மேடம் பென்னி மைந்தனை பற்றி தெரியுமா உங்களுக்கு? எங்க இருக்கிறார் ஆளை போய் யாரும் பாத்துருக்கீங்களோ? ஆனா ஆளை பார்த்தது இல்ல. இல்ல ஓகே, விஷயத்துக்கு வரேன். ஏன்னா நான் ஒரு அவற்ற தளத்துல போய் ஏறி கதைச்சு நான் ஒரே ஒரு கேள்வி என்று கேட்டேன். நான் கேள்விக்கு பதிலும் இல்லை. அவங்க என்னடா கேள்விக்கு என்ன இப்போ நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன்டா நீங்கள் எனக்கு பதில் சொல்லுவீங்க. நான் இப்போ எத்தனை பேர் நிற்கிறீங்க அதில்? 8 பேர் நிற்கலாம் இல்லையா? அப்போ நீ ஓகே, நீ இப்படி கேட்குற, நீ கேட்கறது போல இல்லை, நீ இப்படி கேட்கக்கூடாது சொல்லி போட்டு ஓகே, நான் கேட்குற கேள்விக்கு நான் சரியாக கேட்டுக்கலாம் பிள்ளையாக கேட்டுக்கலாம். நீங்கள் சொல்லணும் சரியா பிள்ளையா இதான அப்போ ஓகே நீங்கள் இந்த விஷயத்த விடுங்கன்னு தான் சொல்றதான் முறை. என்ன அவருக்கு ரக்கி போட்டு உடனே ஆறுவார். அதுல கொஞ்சம் பேர் நிக்கணும் அவருக்கு நிக்கணும். ஓ அவைகளும் அதுல ஒரு ஆளோ 2 பேர் எனக்கு சொன்னவன் அவர் கதைக்க விடுங்கோ அவர் சொல்ல விடுங்கோண்டு விடுறாங்களே இல்லை. கீழே ரக்குறது திருப்பி ஏற்றி பிளாக் அடிச்சுட்டாங்க. அப்போ நான் பார்த்தேன்னா ஓகே இவருக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் இந்த லண்டன்ல ஃபுல்லாக தெரிஞ்சவனுக்கு எல்லாம் இதான் இப்படி யாராவது அவரை பார்த்துருக்குறீங்களோ? தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனா இப்ப இருக்க இடம் தெரியாது, அட்ரஸ் தெரியாது. ஆனா ஆளை பார்த்துருக்குறீங்களா? இப்படி ஆளை பார்த்துருக்கேன். நானெல்லாம் லண்டன்ல இருக்கிறேன். இருக்கிறேன். ஓகே, நான் நினைக்கிறேன் அவர் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் இருக்குமோ இருக்கலாம். ஆனா அவர்கிட்ட முகத்தை பாருங்கோ, வந்ததுல இருந்து ஒரு நாளா கிட்டத்தட்ட 20 வருஷமா இருந்தாலும் ஒரு மாசம் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்க மாட்டாரு. அதான் இப்ப சொன்னேன். நான் இடையில வீடியோ பார்த்து போட்டு தான் நான் மேல வந்தேன்னா உங்களோட டாபிக் என்ன போகுதுன்னு எனக்கு தெரியல. இது அர்ச்சனா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாண்ட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பிரதிபலிக்கிறது. அவருக்கு சார்பான முழுமையாக அவரை ஆதரிக்கிற தளம். அதோடு சேர்ந்து நாங்கள் சமூக ரீதியான நல்ல எண்ணங்களையும் கருத்துக்களையும் சமூக பொறுப்போட கதைச்சு கொண்டு போற தளவா தான் நாங்கள் இருக்கிறோம். சுரேஷ் யூகே சுரேஷ் என்று சொல்லி அவர் தான் தளத்தை நடத்துறேன். சரி, உதயகல்வியத்தான் நான் கேட்டேன். அவர் எப்படின்னு தெரியாம நீ என்னன்னு கொண்டு வருவ ஒரு எம்பி ஆகலாம் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு போட்டு உனக்கு லாபம் இல்லாம அப்ப ரெண்ட விளைங்களுங்க எம்பியா அவரை யாரும் கொண்டு இல்லையா? அது அந்த முழு பொறுப்பும் தாயக தேசத்தில் இருக்கிற மக்கள் சார்ந்தது. வெளிநாட்டுல இருக்கிற எந்த ஒரு தளங்களும் வெளிநாட்டுல இருக்க எந்த ஒரு தளங்களையும் அவரை ஆதரவா வச்சு நாங்கள் தளம் நடத்துற மொழிய அவரை நாங்கள் தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி யாரும் உரிமை கூறினால் அதை மாதிரி முட்டாள் தரப்ப இந்த உலகத்துல வேறு எதுவுமே இல்லை. சரியா சொல்றீங்க. ஆனா அவன்கிட்ட அரசியல் என்னன்னா தான் கொண்டு வந்தது, தான் கதைச்சு தான் அரசியல் நடத்தி 800 பேரை மேல வச்சு கதைச்சு தான் அவர் வந்தாரு. இப்ப அந்த 800 பேர் இருக்க இல்ல வேணும்.
800 பேர்லயும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அவட்டியாக்கள் நின்றாலும் கிட்டத்தட்ட 700 பேர் வந்து வேற ஆக்கள்லாம் நின்றுப்பாங்க. இல்ல அதுல ஒன்றை விளையாங்க கொள்ளுங்க. அப்ப இந்த அதுல ஒரு தளத்துக்கு 8 பேர் தானே அவற்றை ஆகுது. இல்ல நான் ஆளுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துட்டேன். உங்களை யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்றது நாளைக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுங்க. நான் யாருக்குன்னு சொல்லுங்க, நான் அனுப்பி விடுறோம். எல்லா தெரியாத ஆக்கள் கிண பேர் இருக்கு நம்மளாயிட்டு. எனக்கு இது காணுங்க RJDL UK நான் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறீங்க. நான் அவருக்கு வீடியோ போடுறேன், அவருக்கு போடுங்க. ஏனண்டா சில ஆக்கள் வந்து தெரியாதவன் வந்து கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்லணும், உடனே இறக்கி விடக்கூடாது. ஓகே அண்ணா நீ கேட்கறது போல ஒரு 2 பேர் சொல்லணும், அண்ணா நீங்கள் கேட்கறது போல 3வது ஆளுன்னு சொன்னால் ஓகே இறக்கி விடுறது, பிளாக் அடிக்கிறது வேறு விஷயம். அசோக் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அந்த 10 கேள்வி கேட்டிருக்குமே. ஆனால் கதைக்க விட்டா தானே அவன் கெஸ் பண்றான் நான் என்ன கேட்க போறேன்றதுக்கு முதல் அவனே அவன்ன்றதை விட அந்த ஐயா ஐயான்னு சொல்லி நம்ம அந்த எப்படி ராவராமன் இந்த கணிப்பு அப்படி இருக்கு. அவர் அண்ணேன்னு சொல்லி விரும்பல. அந்த ஐயா வந்து என்னடா அந்த அவர்கிட்ட ப்ரோஃபைல் பிக்சர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24-25 வயசு கிட்டத்தட்ட ஒரு தமிழகத்துல இருக்கிற ஆளுன்ற ஷேப் தான் அந்த போட்டோ. ஏன்னா அவர்கிட்ட கிட்டத்தட்ட எனக்கு கிட்டத்தட்ட 133 பேர் நிற்கிறீர்கள், கிட்டத்தட்ட ஒரு 140 பேர் கிட்ட என்ன 120 பேர் கிட்ட அவர் அந்த போட்டோவில் உள்ள ஆள் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு இளம்பொடியன் மாதிரி தான். அப்படி தானே நான் வந்து லண்டன்ல நிக்கிற படிகளை வச்சு தேடி அவர்கிட்ட வீடியோ ஒன்று எடுத்துட்டேன். அந்த ஐயா வந்து நல்ல குரலை உயர்த்தி கதைக்கிறார். நான் வந்து JDL உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நாளைக்கு நீங்கள் அவருக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு விடுங்க. ஏன்னா எனக்கு நான் ஆளை பார்த்ததுல இருந்து நான் நினைச்சு போட்டேன். நான் கெஸ் பண்ணி நான் ஒரு 20-25 வருஷம் இருக்கும் போல ஒரு நாள் வந்த யூகேக்கு. நீங்க இதை மெசேஜ் போட்டுருங்க. நீங்க என்னத்துல வச்சுக்கிறீங்க? வாட்ஸ்அப்ல வச்சிருந்தா நான் போன் நம்பரை போட்டுருவேன், நீங்க அதுக்கு போட்டுருவோம். சரி ஓகே நான் போட்டுருவேன். எந்த நம்பரை போட்டுருவோம்? இந்த இதுக்குள்ள இன்பாக்ஸ்க்குள்ள போட்டுருவோம். நான் இந்த நம்பரை போட்டுருவோம். ஏன்னா நான் ஸ்ரீலங்கா நம்பர் வாட்ஸ்அப் மட்டும் போடுறேன். நான் இங்க ஸ்ரீலங்கா நீங்க எதனா போட்டுருங்க, எதனா கழிச்சுருவோம். நான் என்னுடைய நம்பர் நல்ல கருத்துக்களை சொல்றதுக்கு வாங்கோ, நல்ல எண்ணங்களை சொல்றதுக்கு வாங்கோ. தவறுகள் சரிகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு கதைக்கிறதுக்கும் அதுக்கான விளக்கங்களை தாரத்துக்கும் தயாரா இருக்கிறோம் இந்த சமூகத்துல. உங்களோட வருகைக்கு நன்றி. ஆனா அந்த ஐயாண்ட வீடியோ வரணும் மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க போடுங்க, நான் போட்டுருவேன். ஆல்ரெடியே இது போட்டுருக்கு இதுல போடுங்க. ஒரு ஐநா சில பேர் நிக்கிறாங்க வெண்ணிமே நின்று கடைசி சண்டையில நின்று வந்தபடி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் படியன் தான் யூகேல இருந்து எனக்கு அனுப்பி விட்டேன். எங்க தேடி எடுத்தானு தெரியும். நான் சொன்னேன் அவரும் நின்றவர் அந்த படியனும். அவர் இப்ப அவரை வெளியில போட்டோன்னா இப்ப அவர் வெளியிலேயே வந்துட்டாரு. இப்ப சாப்பாடுகளுக்கு பின்னால பெரிய அவர் இப்ப இந்த பிவிசி ஸ்டைல்ல போய் கொண்டிருக்கிறாரு. எந்த கெஸிங் வந்து இவர் அர்ஜுனா வச்சு அவர் தான் வருமானம் தர்றதுக்கு கடைசியில அவர் அப்படியான கேரக்டர் இல்ல. அவருக்கு வருமானம் கிடைக்காததாலதான் இவர் கொஞ்சம் இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சு நிற்கிறாரு. வெளியே வேற ஒன்று தனக்கு தெரிஞ்ச உள்ளுக்கு போட்டு ஏதோ உதவி மாதிரி போய் அர்ஜுனா நின்றவர். ஆனா அவற்றை ஆகல அவன் போட இல்லை. அதோட அர்ஜுனா வந்து அர்ஜுனாண்ட விசுவாசத்திலேயும் அர்ஜுனாண்ட கதையிலேயும் நிறைய கேள்விக்குறி இருக்கு. சீமான் சரியோ அதான் பிரச்சனை. அதான் உண்மை. நான் வந்து ஒரு தனித்துவமான ஆள். ஆனா இதை எதிர்பார்த்து செய்தது இல்ல இல்ல அவர் வந்து பிளே பண்றார் நிறைய விஷயங்களை. நன்றி. அப்ப அந்த விஷயங்களை கடந்து போவோம், நல்ல விஷயங்களை கதைப்போம். எங்களுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் இந்த சமூகம் சார்ந்த சமூக நலன் சார்ந்தது தான் இருக்கட்டும். தனிப்பட்ட நபர்கள் திருவிழியப்பன் திருவண்ணு குறைச்சு கொண்டே ஒரு மாயை உண்டாக்கி தங்களுக்கு சண்டை பிடிக்கிற மாதிரி தனக்கு ஒரு துரோஞ்சிற மாதிரி தான் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஆந்தா ஓட்டு லெவண்டுகள்லாம் அதான் நடந்தது. நாங்க வெளியில காட்டணும். நானும் நினைச்சதோ நான் வந்து அர்ஜுனாவுக்கு ஆதரவும் இல்லை எதிரும் இல்லை. ஆனால் எங்கட தமிழ் இந்த அரசியல்ல கவனமா இருக்கிறேன். நாங்கள் திருப்பி உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்க நினைக்கிறேன். முதல் வந்து இந்த சுமத்ரன் வரையக்க நாங்கள் எவ்வளவு யோசிச்சோம். ஐயோ எங்களுக்கு ஆறா வராங்க. அடுத்தது வந்து இந்த அங்க நியூயார்க்ல இருந்து தமிழ் நாடு கலந்தாரு. எங்களுக்கு என்ன நடந்தது? அதானே பிரச்சனை.
அண்ணன் ஆதி அண்ணன் சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வாரீங்க? இப்ப நாங்கள் இதுல வந்து நாங்கள் அவருக்கு ஆதரவாவோ இது வந்து அண்ணன் கதையை கேளுங்க. இது வந்து டாக்டர் அர்ஜுனாக்கு ஆதரவான தளம். நீங்க ஆதரவுங்க. நாங்களும் எங்க கருத்தை சொல்றோம். ஆதரவு இல்லைண்டா நீங்கள் போகலாம். அப்ப இப்படியே ஒவ்வொருத்த இதுல எங்கடா ஒரு வருமானம் கிடைக்கும், எங்கடா அவனுக்கு இல்ல இல்ல எங்களுக்கு காசு வந்து நிறைய நீங்க உங்களை கூப்பிடுனாங்க கேட்டுனாங்க ஆரண்டு நீங்களா இறங்கி போனீங்கன்னா நல்ல மண்ண இல்ல அவர் அப்படி சொல்ல வரையில அவர் சொல்ல வர அவரை தெரியுமா எங்களுக்கு பர்சனலா ஏடிஎல் அவரை இறக்கி விடுங்க. ஏன்டா அவர் வந்து என்னன்னு சொன்னான்னா அந்த நீங்க சொல்லப்பட்ட அந்த ஆண்டனி அண்ணன் இருக்கிறாரா வன்னி மைந்தன் அவர் வந்து இவரை அனுப்பி விட்டது இங்க. இப்ப நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை அவர் அனுப்பி வந்தோடனே அவருக்கு பின்னால இந்த திசை திருப்புறதுக்காக அனுப்பப்பட்ட ஆள் தான் ஜேடிஎல் இறக்கி விடுங்க ஆள். அவர் வந்து இந்த எங்கட நாங்க ஒரு நல்ல கருத்துக்களை கதைச்சு கொண்டு இருக்கிறோம்டா இப்படி ஆக்களை அனுப்பி விடுவார் அந்த ஐயா ஆண்டனி ஐயா அனுப்பி விட்டு அப்படி குழப்புறது. சரி உங்கள்ட்ட ஒரு கேள்வி என்ன, இப்ப நாங்கள் ஒரு சமூகத்துல இன்னைக்கு ஓகே அர்ஜுனா வந்திருக்கிறார், நாங்க பொறுமையாக காத்திருக்கிறோம் என்றால் ஓகே இப்ப ஒருத்தர் பிள்ளை என்று சொன்னால் நாங்கள் சரியானவர் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டவன். ஓகே அர்ஜுனா பிள்ளை என்று சொன்னால் நாங்க சரியானவன் யாருக்கு பின்னால சமூகம் நிக்க வேணும். அப்படி காட்டக்கூடிய ஒருத்தரை யாழ்ப்பாண வடக்கு அரசியல் எங்களுக்கு ஒரு காட்ட கூட நாங்க எல்லார்கிட்ட கேட்கிறோம். நான் என்ன இவர்கிட்ட கேட்க வந்த கேள்வி என்னன்னா ஓகே நீ பகிரங்கமா கிட்ட மன்னிப்பு கேட்டுனியா ஓகே நான் தெரியாத ஆக்களை கொண்டு வந்துட்டேன் அப்படி என்ன ஒரு ஆள் ஒரு தலைவனை கொண்டு இல்லமா ஒரு லீடரை வந்து ஒரு 10 இல்ல நான் அந்த கதைக்கு வரக்கூடாது கொண்டு வந்துட்டேன். இங்க வன்னி மாதிரி ஒன்றும் புடுங்க தயவுசு குறைக்காங்க. அர்ஜுனான்றவர் தன்னால தன்னுடைய அநீதிக்கு எதிராக வைத்தியசாலையில தானா உருவெடுத்தவருடைய அவருக்கு யாருமே அறிவுரை சொல்லி கொடுத்ததும் கிடையாது, ஆற்றி அறிவுரை அவர் கேட்டதும் கிடையாது. புரிஞ்சு சொல்லுங்க வடிவா. அதன் விளைவாக அதாவது வந்து அடுத்தடுத்த கட்டங்களாக தனக்கான பாதிப்புகளையும் தனக்கான சமூக பொறுப்புகளையும் உணர்ந்து கொண்டு இன்றைக்கு அரசியலுக்கு அவர் வந்திருக்கிறார். மக்களை தீர்மானிச்சிருக்கிறோம். 27,000 மக்கள் அவரை தீர்மானிச்சிருக்கிறார். அப்ப இங்க வந்து நாங்கள் யாருமே அவரை உரிமை கோர முடியாது. நான் தான் கொண்டு வந்தான் அந்த அங்கீகாரம் அவரை தவிர எனக்கு கூட இல்லை. அதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இன்னைக்கு வடகிழக்குல இருக்கிற அரசியல்வாதிகளை கொண்டு வந்தோம்னு சொன்னால் இன்றைக்கு எங்கட சிறுதனை கொண்டு வந்தோம்னு சொன்னா தேசிய எங்கட விடுதலை போராட்டம் தான் கொண்டு வந்தது சிறுதனை தேசிய தலைவர். அப்ப அர்ச்சனான்றவரை இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு யாருமே உரிமை கோர முடியாது. அவர் தானா வந்தவர்னு சொல்லலாம். அவர் தானா அந்த மக்களுக்காக தன்னுடைய தொழிலை முடந்து தன் மக்களுக்கு செய்ய வேண்டிய தன்னுடைய சிந்தனை ரீதியான அறிவை வச்சுக்கொண்டு அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். புலம்பெயர் சமூகமும் நாட்டு மக்களும் அவருக்கு உதவி செய்யணும். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அதை நாங்க வெளிப்படையாக நாங்க சொல்றோம். நான் என்னடா நான் கதைக்கிறத ஓகே நான் இவ்வளவு நாள் கேட்டுக்கொண்டு அந்த இதுல வந்து ஒரு எனக்கு நீங்க சொன்னது சரியான நாங்க உங்களை ஏற்றுக்கொள்றோம். இப்ப நீங்க சொல்ற விஷயம் அர்ச்சனா தவறான ஒரு விஷயத்தை நீங்க அர்ச்சனா செய்யலான்னு சொன்னா நாங்க இதுல பகிரங்கமா ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கணும். அப்ப இல்ல நான் அப்படி சொல்ல பெரியல இல்ல நான் சும்மா உதாரணமா சொல்றேன். நீங்கள் நாளைக்கு சுரேஷனா இப்ப நீங்கள் இதை கொண்டு போறீங்க. ஆமா ஆமா நாளைக்கு நீங்கள் அவருக்கு எதிராக வந்த நம்பிக்கைக்கு நானும் உங்களை வந்து கேள்வி வைப்பேன். அதே கேள்வியை தான் நான் அவர்கிட்ட கேட்டினான். ஆனால் இவ்வளவு நாள் கடைசி வரையும் கொண்டு போன நீங்கள் ஏதோ நீங்கள்லாம் கொண்டு வந்த நீங்கள் அது தண்டு ஓட்டு இப்போ என்னத்துக்கு 3-2 இப்படி நிற்கிறீங்க? டாக்டர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விட்டாரு. இந்த காசுகள் மெயின் இந்த கேள்வி எனக்கு தெரியும். இப்ப நானே சொல்ல வர எதாண்டு தெரிஞ்சு நீங்கள் கெஸ் பண்ணி கேட்க நான் என்ன கேட்க வரேன்றதை நீங்களுக்கு இப்ப கெஸ் பண்ணி சொன்னீங்களோ அதே மாதிரி தான் அவன் என்ன பிளாக் அடிச்சு. இப்ப இதுல 150 பேர் இருக்கணும். டாக்டர் வந்தா 800 பேர் வருவினோம். சரி அதுக்காக நாங்க சொல்ல நாங்க தான் டாக்டரை எம்பி ஆக்கினாங்களான்னு கதைக்கலான்னு அவர் செய்யற நல்ல விஷயங்களை நாங்க இங்க கதைக்கிறோம். அதால ஆக்கள் பணிவா போட்டீங்க நல்ல பணிவா காய்க்கணும். நான் வந்து சாவச்சேரி பிரச்சனையில இருந்து நான் வாட்ஸ்அப்ல டாக்டருக்கு மெசேஜ் போடுறேன்னா நான் ஒரு நாளும் இது வரைக்கும் நான் டாக்டரோட கதைச்சதே இல்லை. அவர் என்னோட கதைக்கவே இல்லை. ஆனா அதால எனக்கு ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா அவர் எப்படி பிஸியா இருக்கிறாருன்னா நாங்க தான் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ அவர் எல்லா விஷயத்தையும் வந்து தந்த டிவிலே விளங்கப்படுத்தி சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ நாங்கள் அவரோட கதைக்கிறதுக்காக எதுவும் இல்லை. அப்போ அவரை விளங்கி கொண்டு அவரை புரிஞ்சு கொண்டோம்னாலே காணும் எங்களுக்கு. சரி அண்ணா ஓகே. நான் ரங்குறேன் ஜேடிஎல் உங்களுக்கு நான் அந்த வீடியோ அனுப்பி விட்றேன். நான் என் நம்பரை சென்ட் பண்ணி விட்றேன். ஓகே ஓகே. ஏன்னா இதில் அவர் ஆதி என்றவர் அவரையும் எனக்கு தெரியாது. ஏதான் பிள்ளைண்டா எல்லாருக்கும் ஓகே சாரி சொல்லி இல்ல இல்ல ஒரு பிள்ளையும் இல்லையா? ஓகே ஓகே. கீழே பார்த்து நிற்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வைத்தியர்களுக்காக வேண்டி அர்ஜுனா பாராளுமன்றத்தில் கதைச்சிருக்கிறார். அவர் வந்து கதைக்கிறது வந்து இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருக்கும் தான் கதைக்கிறார் அவர் அர்ஜுனா. அப்போ இலங்கையில் இவ்வளவு 1000 தமிழர் இருக்கணும்னு எனக்கு சரியாக தெரியாது. அவ்வளோ தமிழர்களுக்காகவும் கதைக்கிறார். ஆனால் அவர் வந்து வேறுபாடு பார்க்கவே இல்லை. தன்னை வந்து ஒரு சில வைத்தியர்மார் தன்னோட கடந்த காலங்களில் முரண்பட்டிருக்கணும். இப்போ அவர் அதுகளை கூட பார்க்காமல் இன்றைக்கு அவையிலெல்லாம் வெக்கப்பட உண்மை என்னென்னா அர்ஜுனாவோட மனசு சுத்தமாக இருக்குது. வெளிப்படையாக பேசுகிறார், கதைக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று தங்களை முகம் காட்டி மீடியாக்களில் முகம் காட்டி மக்கள்கிட்ட ஓட்டு பண்ணுறதுக்காக வேண்டி எவ்வளவோ முயற்சி போட்டு கொண்டிருக்கணும். அர்ஜுனா இருந்த இடத்திலேயே இருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்து கொண்டும் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு விடயத்தையும் போய் அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ இதுக்கு எங்களோட அர்ஜுனாவுக்கு நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது எங்களுக்கு அது காணாது. நாங்கள் வந்து அது அர்ஜுனாவுக்கு சொல்கிறது வந்து காணாது. வாயால் சொன்னால் போல அர்ஜுனாவுக்கு நன்றி செலுத்த முடியாது. அப்படி மக்களுக்காக வந்து அவர் உணர்ந்து தான் செய்கிறார். அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை மக்கள்கிட்ட இருந்து. ஆனால் அவர் வந்து தன்னை கடமை அவருக்கு தன்னை கொண்டே பாராளுமன்றத்தில் விட்ட கடமையை அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இதே மாதிரி வந்து எந்த அரசியல் இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் எம்பியாக இருக்கணும். 3 பேர் தமிழ் எம்பி இருக்கணும். இன்னும் 2 எம்பி இருக்கணும். அவை வந்து அவையில் வந்து ஒரு விடயத்தையும் வாய் திறந்து கதைக்கணும் இல்லை. அவை வந்து ஓட்டு கேட்கறதுக்கு இப்போவே ஆயத்தம் பண்ணிட்டினோம். எங்கே ரோட்டாக வீதியாக அலையினோம். ஏன் இந்த அலைச்சல் அலைய வேணும்? நீங்கள் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டுக்குள்ள மக்களுக்கு. அந்த பிரச்சனைகளை வந்து பாராளுமன்றத்தில் கதைங்க. அது கதைக்கே இல்லை. மக்கள்கிட்ட ஓட்ட வேண்டி என்ன செய்ய போறீர்கள்? இதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம், அவதானித்து கொண்டு தான் இருக்கோம். நாங்கள் வெளிநாட்டில் இருந்து இந்தளவு தூரம் வந்து நாங்கள் கதைக்கணும் என்ற அவசரம் எங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் வந்து நீதியைத்தான் நாங்களும் கதைக்கிறோம். அதுக்கு தான் ஒரு துளி கூட நீங்கள் ஒரு தடவை செய்யலை இது வரைக்கும். அதுதான் எங்களால் வந்து உணர்ந்து கொள்ள முடியும். நன்றி எனக்கு வாய்ப்பு தந்து. உண்மை ஜனனி. சுரேசன் விட கதைக்கிறதுக்கு துறக்கல என்னென்னு சொன்னால் இந்த அப்போது நீங்களா ஜோதனா செய்ய காய்ச்ச விஷயம் இந்த கம்பன் கழக விழா பற்றி காய்ச்சி கொண்டு வந்தீங்க. ஆமாம் ஆமாம். இதில் இந்த கம்பன் கழக விழா வந்து ஆன்மீகம் சம்பந்தமான விழா. அது ஆன்மீகத்தோடு இருந்துடணும். ஆன்மீகத்தை பரப்புறது அது சரி, ஓகே, நம்மளோட சமய கலாச்சார பண்பாடுகள். மற்றது வந்து நாங்கள் ராமனை வந்து ஒரு என்ன சொல்கிறது கடவுளாக நாங்கள் ஏற்று வழிபடுறது குறைவு. யாருமே பெருசாக இல்லை. அது இந்தியாவில் இருக்குது, இங்கே இருக்கிற இல்லை குறைவு. அதுக்காக நீங்கள் அது கம்பன் விழா செய்கிறீங்க, அது உங்களோட பிரச்சனை. அதுக்காக வந்து விழாவோடு இருந்திருக்கணும். அதுக்குள்ள வந்து அர்ச்சனாவை பற்றி கதைக்கிறதோ அல்லது வந்து எங்களுடைய வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் வந்து அர்ச்சனாவை பற்றி கதைக்கிறதோ வந்து ஒரு அநாகரிகமான செயல். நீங்கள் சமய சார்ந்த விழாவில் வந்து அரசியலை கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் கடப்பாடு ஒருத்தருக்குமே இல்லை. இதுக்குள்ள வந்து அரசியலை கொண்டே புகுத்துறீங்கன்னு சொன்னால் மற்றது இவ்வளவு காலமும் யாழ்ப்பாணத்தில் கம்பன் விழா நடந்ததா அப்படின்றது கேள்விப்படுறேன். நான் எனக்கு தெரியத்தக்கனே நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் யாழ்ப்பாணத்தில் கம்பன் விழான்னு ஒன்று நடக்கணும். கொழும்புல கம்பன் விழா நடந்திருக்கு. நான் யாழ்ப்பாணத்தை இதான் முதல் தடவை நினைக்கிறேன். நடந்திருக்கலாம். இப்போ எனக்கு என்னோட முதல் அனுபவம் தெரியும், இப்போ நடந்தது தெரியாது. நாங்கள் இப்போ தான் கேள்விப்படுறோம் யாழ்ப்பாணம் கம்பன் விழா நடக்கிறது. கம்பன் விழாவில் வந்து கம்பன் பாரதி ஜெயராஜாவுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் மரியாதையே ஒரு காலத்தில் கொடுக்கவே இல்லை. அவர் ஏன்னு சொன்னால் ரெட்டவடம் போட்டு கொண்டு வந்தார். அங்கே இந்தியாவுக்கு போகிறது, அங்கே வாரது, இங்கே வாரதுன்னு சொல்லி. இப்போ திருப்பி யாழ்ப்பாணத்தில் வந்து கம்பன் விழா நீங்கள் கொண்டாடின நீங்கள் அதில் வந்து அந்த குறிப்பிட்ட நாடகத்தில் வந்து அர்ச்சனாவை இழுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அல்லது வந்து நீங்கள் கம்பன் ஜெயராஜா அவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு பேச வேண்டிய விஷயமோ அல்லது வந்து வேதநாயகம் அவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா பற்றி பேச வேண்டிய அவசியமா இல்லை. எல்லாத்தையும் வந்து நீங்கள் அந்த இடத்துல அதை முடிஞ்ச பிரச்சனையாக முடிச்சதோட எடுக்கணும். திருப்பி வந்ததை நீங்கள் அந்த இடத்த பேசினா அதனுடைய அவசியம் என்னன்னு சொல்லி மக்களுக்கும் விளங்கல, அந்த நிகழ்வுக்கு வந்தவங்களுக்கும் விளங்கல. இல்லை, அதை எப்படித்தான் பார்க்கணும்னு சொன்னால் இன்றைக்கு அவர் அர்ச்சனாண்ட பாராளுமன்ற ரீதியான மக்கள் ரீதியான செயற்பாடுகள் மாற்றமடைஞ்சு கொண்டு வருகின்ற பொழுது அவரை வம்புக்கு இழுத்து அர்ச்சனாவை ஏதோ ஒரு விதத்துல கோவப்படுத்தி அதனூடாக திருப்பி இந்த ஊடகங்கள்ல வந்து அர்ச்சனா அந்த கோபத்தின் விளைவாக ஏதாவது ஒரு 4 வசனத்தை சொல்ல வச்சு அதனூடாக அவருக்கான தனித்துவத்தையும் அவருக்கான மக்களின் ஆதரவையும் குறைக்க வைக்கிறது தான் நோக்கம். அப்ப இது ஒன்றுதான் நோக்கம். 2வது,
இந்த ஆளுநர் செய்ய வேண்டிய விஷயங்களும் கதைக்க வேண்டிய விஷயங்களும் இந்த சமூகத்தை சீர் செய்ய வேண்டிய விஷயங்களும் நிறைய 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 உண்டு. அந்த ஆளுநருக்கான அதிகாரம் இன்றைக்கு வடக்கில நீங்கள் இந்த ஆளுநருக்கான அதிகாரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எதையுமே மாற்றி அமைக்க கூட அதிகாரம் கொண்டவர் தான் ஆளுநர். நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் ஆளுநரை மிஞ்சி முடிவெடுக்க முடியாது. அப்ப உண்மையிலேயே பொறுப்பு வாய்ந்த ஆளுநராக செய்யப்படுவார் இந்த சமூகத்தில ஒரு முதல் ஒரு நல்ல ஒரு அரசு அதிகாரியாக பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக பணியாற்றியவர், தேசிய காலங்களிலே பணி செய்தவர் என்ற நோக்கத்திலையும் பழைய அரசாங்கத்தால பாதிப்புக்குள்ளானவர் என்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை வச்சு கொண்டுதான் அரசாங்கம் அவரை இந்த பதவிக்கு விட்டிருந்தது. ஆனால் விடுதலை இதை மியூட் பண்ணுங்க. ஆனால் அவர்கள் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் பொறுப்புகளும் கடமைகளும் எங்கேயோ இருக்கேக்க அவர்கள் அதுல அந்த நேரத்தை செலவழிக்காம இன்றைக்கு இனி வரப்போகிற காலங்களில் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் எப்படி அமைக்கப்பட வேணும், எப்படி உருவாக்கப்பட வேணும், வீதிகள் எப்படி புனரமைக்கப்பட வேணும், இது சம்பந்தமான ஆக்கபூர்வமான திட்டங்கள் எப்படி உருவாக்கப்பட வேணும் என்ற சிந்தனையில உருவாக்கி கதைக்கிறதை விட்டுட்டு நீங்க படிக்க கல்வி அறிவுக்கும் உங்களுக்கு தரப்பட்டிருக்க மதிப்புக்கும் நீங்கள் போய் நின்று கொண்டு அர்ச்சனா கதைச்சது சரி பிள்ளை என்று சொல்லி கதைக்கிறீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே நான் ஒரு பதிவு அதில் சொல்லுறேன். நல்ல ஒரு மதிப்பு வச்சிருந்தாங்க, அவர் இந்த சமூகத்துக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு ஆளுநராக இருப்பார் என்று. ஆனால் எல்லாரும் அந்த கதைக்கு போனா பிறகு தங்களோட சுயரூபத்தை காட்டுறார்கள் என்றுதான் நாங்க யோசிக்க வேண்டி கிடக்கண்ணே. இன்னொரு விஷயம் நான் இப்ப சொல்றேன், நீங்க எல்லாரும் பெரியாக்கள் அரசியல் அனுபவம் வாய்ந்தாக்கள். என்னன்னு சொன்னா இப்ப ஒருவர் புள்ள விடுறது சரி, சொன்னது பிள்ளையாவே இருக்கட்டும். நீங்க வயசுக்கு மூத்தவர்கள் எல்லாருமே அதை ஒரு மன்னித்து கடந்து போற நிலைமையில இல்ல, மீண்டும் திருப்பி மறுச்சுனா பம்பம் இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய அந்த என்ன சொல்றது, ஒரு சமய ரீதியாக நீங்கள் பெற்ற அனுபவம் என்ன, அதாவது வயசு ரீதியாக நீங்கள் பெற்ற அனுபவம் என்ன, அதாவது உங்களுடைய பிள்ளை ஒரு தவறு செஞ்சு அந்த தவறை மன்னித்து ஏற்றுக்கொள்றத தன்மை ஒன்றுமே இல்லாத நீங்கள் ஆன்மீகவாதிகளை எப்படி சொல்றீங்க, அல்லது வயதுக்கு மூத்த ஒருவர் சொல்லி எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி இது பெரிய ஒரு கேள்வியா இருக்கு எனக்கு. கட்டாயம் இன்றைக்கு வைத்தியசாலையில இருந்த கழிவுகள் அகற்றப்பட்டு அந்த சமூகத்துல சுவாசிக்க முடியாத நிலை வருது. நீங்க நேரடியாக அந்த இடத்துல போய் ஆய்வு செய்ய வேண்டிய நீங்கள் அந்த பொறுப்பு எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த பாதிப்பை விடவா அர்ச்சனா சொன்ன ஒரு சொல்லு சமூகத்துல மாற்றத்தையும் சமூக மேம்பாட்டையும் சீரழிச்சு போட்டது. விளங்கிட்டாங்க. அதான் இப்ப அதை இப்ப நீங்க இது சம்பந்தமா ஒரு இவ்வளவு காலம் டாக்டர் அர்ச்சனாவுக்கு பாராளுமன்றத்துல பேசுவதற்கான உரிமை கொடுக்கல, அதுக்கு நேரம் கொடுக்கல. நான் தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னா பக்கத்துல இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தனும் வாய்திறக்குறீங்கல்ல. ஒரே ஒரு சந்திரசேகரன் காய்ச்சிருந்தா இப்ப இந்த அன்றைக்கு கடைசியா பிரச்சனை பார்க்க நேரம் அதுக்கு தர்க்கமா போச்சு. ஆனா இப்ப நேற்றைக்கு இவ்வளவுக்கு டாக்டர் அர்ச்சனா நேற்றைக்கு அந்த வைத்தியசாலையோட கழிவுகள் அகற்றுவது சம்பந்தமாக இவ்வளவு விஷயங்கள் கதைக்கின்ற பொழுது அதுக்கு பக்கத்துல துணியா இருந்து அரசாங்கத்தோடு இது சம்பந்தமான பிரச்சனையை கிளியர் பண்றதுக்கு அங்கிருந்து வேதநாயகம் அவர்கள் கஜேந்திரகுமார் எம்பியும் குரல் கொடுக்கல, ஸ்ரீதரன் எம்பியும் குரல் கொடுக்காரு. ஸ்ரீதரன் எம்பி ஏதோ பிரச்சனை கதைக்கிறார், கஜேந்திரன் எம்பி ஏதோ பிரச்சனை இங்கிலீஷ் கதைக்கிறார். அவர் பேசின இங்கிலீஷ் அரவாஜி எங்களுக்கு வந்தது இல்லை, மக்களுக்கு புரியாத அறியாது பரவணும் என்னத்தை பற்றி கதைக்கிறாருன்னு சொல்லி அர்ச்சனா ஒரு விஷயத்த கதைக்கிறாருன்னு சொன்னா சப்போர்ட் பண்றதுக்கு கொடுத்து ஒரு ஆமோதிச்சு ஓகே டாக்டர் அர்ச்சனா இந்த விஷயம் கதைச்சு ரெண்டைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு நீதி அமைச்சரா யாரோ ஒருவர் டாக்டர் அர்ச்சனா அவர் தான் இந்த பட்ஜெட்டை பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரே ஒரு பாராளுமன்ற ஒரு எதிர்கட்சிக்கு டாக்டர் அர்ச்சனா சொல்லி வாழ்த்துட்டார். அப்படி ஒரு பெரிய மனுஷரா இருக்கிற நீங்கள் அவர் செய்யற விஷயங்களை வாழ்த்துறதுக்கு உங்களுக்கு உங்களுடைய மனசு இடம் கொடுக்குது கேட்டா உங்களுடைய மனசு கண் நெஞ்சா அல்லது அதை தாண்டினது எனக்கு அவ்வளவு இல்லையா எப்படித்தான் பார்க்கணும் என்ன சொல்லுங்க. அப்போ தேசிய கட்சியின் ஒவ்வொரு ஆக்களையும் அர்ச்சனா இதுக்கு வேணுமன்றதுக்காக சந்திரசேகரன் ஐயா குரல் கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு ஆக்களும் அர்ச்சனாக்கு எதாவது கருத்தை சொல்ல அர்ச்சனா எல்லார பற்றியும் பாக்கிய வார்த்தைகளை விடுவார் என்று சொல்லி அவரை தூண்டின மண்ண. இப்படித்தான் நான் பாக்குறேன். இப்படித்தான் இருக்கு. ஆமாம் அவர் இப்ப அதுக்கு என்னன்னு சொன்னா அவர் இப்ப மைச்சூரிட்டி ஆயிட்டா. நீங்க யார் பாம்புக்குள்ள சேட்டுல பிடிச்சி உணர்ல பிடிச்சி எடுத்தாலும் அவர் தயக்க மாட்டார். அதுக்கு நல்ல உதாரணம் அண்டை பட்டம் நடந்த பிரச்சனை பொறுமையா இருந்து தங்கச்சி கௌசல்யாவை தூசணத்தால பேசுறதுன்னு விளைவுதான் உதவி கட்டம் இல்லையா. நீ என்ன வேணும்னான்னு சொல்லணுட்டு பேசாம இருந்திருப்பேன். அவ்வளவு போக்கப்பட்டார். இப்ப இருக்கிற வித்தியாசம்
சரியா அப்ப அவளாத்து வம்பு போறது எடுக்கிறீங்கன்னு சொன்னா அவர் பொறுமையின் விளிம்புல போறாரு. என்ன இப்ப அவர் சந்திரசேகரன் ஐயா இந்த இன்றைக்கு வந்து என்ன கட்டி பிடிச்சு கொஞ்சினார் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பார். அப்ப அவர் எல்லாம் பொறுமை இருந்தார். 10 நிமிஷம் வந்து மன்னிச்சு இருக்கு அவருக்கு கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் ஜோக் கொண்டு போட்டு அதுக்கு பிறகு எழுதியிருக்கார் தான் கண்டறான் கதைச்சு போட்டுருக்கார். ராதனா உங்களோட இது மியூட் பண்ணப்படுது. புதுசா வந்த எக்கோ ரகுராமண்ணே ஆமாம் வணக்கம். நான் எனக்கு உங்களுக்கு தெரியும், பட் உங்களுக்கு எனக்கு தெரியும் என்னன்னு சொன்னால் இவ்வளோ காசு சேர்த்துக்கணும் தேவையில்லை, பிரச்சனை ஓகே பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து பாருங்க இவ்வளோ காசு வேலை செய்யணும். ஆனால் இன்றைக்கு முதல்ல வந்து இங்கே டாக்டர் சேர்ந்து தமிழ் எம்பியில் ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கன் மக்கள் ஒன்று சேர்க்கணும். ஏப்ரல் மாதம் நடக்க வேணும். இல்லைன்னு சொன்னா எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிரும் உங்களுக்கு. அண்ணன் ஒரு நிமிஷம் அண்ணன், நீங்க அந்த ஒழுங்கா செய்யறீங்களா அண்ணன்? ஹலோ அண்ணன், தமிழ் எம்பியில எப்படி என்ன ஒன்று சேர்க்கிறது? அதுக்கு அவள்கிட்ட கேட்கணும், எங்களுக்கு தெரியாது, அவள்கிட்ட கேட்கணும். சேர மாட்டோம். நீங்க சொல்லுங்க எப்படி சேர்க்கலாம். சுயேட்சை குழு அவரோட தனி கட்சி, அது தெரியுமா உங்களுக்கு? முதல் எனக்கெல்லாம் தெரியும். ஆனால் இது வந்து தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து எம்பிமார் ஒன்று சேர்க்கணும். அது பிறகு எம்பிமார் வந்து தமிழ் மக்களோடு சேர்க்கணும். அண்ணா இப்படி செய்வோமா? சிறிதரன் ஐயா உங்களுக்கு பிரச்சனை மற்றவர்கள் பிரச்சனையா இருக்கும். இல்ல 80,000 நீங்களே ஒரு உறவு பாலமா இருந்து அவையெல்லாம் ஏற்றி கொண்டு வரவங்க நாங்கள் வரோம். சிறிதரன் ஐயா அவருக்கு இங்க கூட்டி கொண்டு வாங்க, கூட்டி கொண்டு வாங்க. நீங்க மற்றாக்களை போய் சொல்லுங்க, மற்றாக்களை போய் சேர சொல்லி. அர்ஜுனாவோட தனி கட்சி, அவரோட தனியால. அக்கா பாருங்க கனி என்ன கதை கேட்டு எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா. 80,000 வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன விஷயம் என்ன சொல்லுங்க உங்களோட கருத்தை. இல்ல நீங்க முதல்ல வந்து எம்பிமா ஒன்று சேரும். இங்க எம்பி ஸ்ரீலங்கா எம்பி எல்லாம் ஒன்று சேரணும். இங்க எம்பி என்ன? எந்த நாட்டு எம்பி என்ன? எந்த நாட்டு எம்பி? லண்டனா கனடாவா? எந்த நாட்டு எம்பி? ஆறுங்களது தமிழ் எம்பி ஒன்று சேரணும். அது பிறகு ஒன்று சேர்ந்த பிறகு அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கன் பீப்புள் ஒன்று சேர்க்க மக்களை ஒன்று சேர்க்க வலிக்கிடுவோம். அது பிறகு நாங்கள் ஒற்றி மேலே ஏப்ரல் பிறகு ஒன்றும் நடவாது. ஏப்ரல் பிறகு ஏகேடி வின்மேன் நாங்கள் என்ன செய்யறது? ஆல்ரெடி இந்த எம்பி மேல ஒன்றா தானே என்ன இருந்தவை இல்லையா? தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு 22 எம்பி மேல அது அப்ப இப்ப இல்லை. அது அப்ப இப்ப இல்லை. அது வந்து அது அப்ப என்னத்தை செய்யறவ சேர்ந்து நின்று என்னத்தை செய்யறவ ரகுராமன் என்ன தனி கேள்வி உங்களுக்கு மட்டும் தான் கேள்வி. மக்கள் கதைக்கலாம் பிளீஸ் பண்ணி நீங்க ஒற்றுமையா சேர்ந்து பாருங்க. அது முடியும். அது ஒரு அதுக்கு கொண்டு போங்க, விளங்குதா? பிளீஸ் பண்ணி. இப்ப நான் உங்களோட கதைக்கிறேன். முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இந்த எம்பி மேல எல்லாம் பிரிஞ்சு போயிருக்க நீங்க எந்த நாட்டுல இருந்தீங்க அண்ணே? அண்ணே இதெல்லாம் கடந்து போங்க, இதெல்லாம் விட்டு போங்க, இன்னொரு போங்க. இப்ப நீங்க என்ன ஒரு அர்ஜுனா ஒன்று வந்த பிறகு எல்லாத்தையும் கடந்து போங்கன்னு நிக்கிறீங்களே என்ன? நீங்களே முதல் உதகளை கடந்து போக இல்லைன்னு கேக்குறேன். உங்களுக்கு தெரியுமா முதல் எந்த எம்பியிடம் கதைக்க முடியாது தெரியுமா? எம்பி நம்பர் படையில உங்களுக்கு யாராவது அர்ஜுனா மட்டும் உங்களுக்கு இலகுவா நீங்கள் யாரும் தொடர்பு கொள்ளலாம், உங்களோட பிரச்சனை என்னோட கதைக்கலாம், நான் அது சம்பந்தமா கதைப்பேன் வந்தபடியால் உங்களுக்கு அப்படி ஒரு ஏறி மிதிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியோ நீங்க தப்பான முறையில் என்னோட கதைக்கிறீங்க. நான் வந்து உங்களோட ஒரு நண்பன் நினைச்சு கொள்ளுங்க. ஆனா நீங்க ஒற்றுமையா போங்கன்னு சொல்றேன். மாதிரி ஒற்றுமையா சேர்ந்து ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி அண்ணன். இந்த தமிழரசு கட்சியில என்ன இப்ப சிறிதரன் டீம் உண்டு, சுமந்திரன் டீம் ஒன்று இருக்கு. அவையில எப்படி என்ன ஒற்றுமையாக்குறது? இப்ப யாரோட ஒற்றுமையா போறது? இப்ப இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. இப்ப அவங்க ஒரு கட்சிக்குள்ளேயே பிரிஞ்சிருக்காங்க. இப்ப அதை ஒழுங்குபடுத்தி போட்டுதான் என்ன ஒரு கட்சியோட அர்ஜுனோட கட்சியை கொண்டு சேர்க்கலாம். என்ன எப்படி அவங்க கட்சிக்கு பிரச்சனையை முடிக்கிறது? அதையும் கடந்து போறது ஒண்ணு. இப்ப உங்களுக்கு தெரியும் தளம் வந்து கேட்கறது குழு தலைமா இருக்குது. நல்ல தளம். தளத்து மதிக்கணும், விளங்குதா? ரெஸ்பெக்ட் பண்ண முதல்ல வந்து மற்ற தளம் வந்து மாற்றுத்திறனாளி தளம் இல்ல. இது நல்ல தளம். மன்னிச்சு கொள்ளுங்க. இப்ப இந்த கேள்விக்கு ஒரு பதில சொல்லுங்க. தமிழரசு கட்சிக்கு 2 பிரிவு இருக்குன்னு அதை எப்படி ஒன்று சேர்க்கிறது? என்ன செய்யறது? கடந்து போவா இல்ல அண்ணா? அதை கடந்து போறதா இல்லது அப்படியே வச்சு கொண்டு ஒன்று சேருவோமா? இது வந்து ராமனா அர்ஜுனா கேள்வி. இதை ஒற்றுமையா கொண்டு வாங்க, சேர்ந்து ஒற்றுமையா கொண்டு வாங்க. ஏப்ரல் மாசம் பிறகு எங்க ஏகேடி வின் பண்ணக்கூடாது, எங்க லட்சம் வின் பண்ணணும், தமிழ் மக்களை வின் பண்ணணும். அதுக்கேற்ற முறையில் இந்த வேலை செய்துட்டு வாங்கன்னு கேள்வி.
ஓகேண்ணா ஓகே நாங்கள் சொல்கிறோம் டாக்டர். மாற்று கதை இல்லை, தமிழ் மக்களை வின் பண்ணணும். ஏக்கடி வின் பண்ணா எங்களுக்கு பிரச்சனை, ஏக்கடி அள்ளி கொடுக்கலாம். நீங்க என்ன உங்களோட ஊர்ல உள்ள ஆக்களுக்கு சொல்லுங்க, ஊசிக்கு சுயேட்சை வேட்பாளர் அர்ஜுனாண்ட கட்சிக்கு வந்து ஓட் பண்ண சொல்லி இந்த உள்ளூராட்சி சபை எலெக்ஷன்ல. சரியா? ஓகே, நான் தெரியுமா உங்களுக்கு? தெரியா என்ன சொல்லுங்க. தெரியும். நீங்க 80,000 போட்டுக்கிறீங்க, நான் என்ன பேர் தெரியல. ஓகே, சுரேஷ் டிவிஎஸ் பவுண்டுகளுங்க சொல்லுவார். சரி சரி ஓகே. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லா இடமெல்லாம் சொல்லலாம். என்ன கோட்டன்னா உங்களுக்கு? டிஎஸ் டிவிஎஸ் டிவிஎஸ். ஓகே ஓகே ப்ளீஸ். ஓகே, உங்களுடைய ஒரு கேள்வி உண்டு, சொல்லுங்க. இப்ப நீங்க இங்க வந்து கேக்குறீங்களோ, அர்ஜுனா வந்து ஒரு தனி சுயேட்சை ஒரு ஆளு, சரியா? நீங்க தனி ஒரு ஆள்கிட்ட கேக்குறத விட அங்க இருக்கணும்ல, அங்க 6-7 பேர், அங்க கயேந்திர பொன்னம்பலம், அங்க ஸ்ரீதரன், மற்றது சுத்தமாத்து சுமந்திரன் இருக்கணும்ல கொஞ்சம் பேர். அவையால நீங்க சேர்த்து போட்டு கொண்டாருங்க. நான் உங்களுக்கு நான் வாக்குறுதி தரேன், நான் சேர்க்கிறேன். அண்ணே உங்களுக்கு முதலே நான் சாரி அண்ணன் சொல்றது இதுக்கு முதல்ல கனவேல செய்துட்டு இருக்கிறேன். என்ன அதை செய்து போட்டு வாங்கன்னு அப்புறம் இங்க தனி ஒரு ஆள் தானே, அதை நான் கொண்டு வரது ஈஸி. நாம முதல் அவையில சேர்த்து போட்டு கொண்டு வாங்கோ, நாங்களே வேற கொண்டு கொண்டு வரோம். நாம இந்த தளத்தை தான் ஜனப்படி ஒற்றுமையா வாங்க. இல்ல அது இருக்கட்டும். இப்ப நான் சொல்றதை கேளுங்க, நீங்கள் அவையில சேர்த்து போட்டு கொண்டாங்கோ, வேற தனி ஒரு ஆள், நாங்கள் எல்லாருமே சேர்த்து கூட்டி கொண்டு வரோம். எந்த கேள்விதான் இது வந்து நீங்க தலைமை ஆனா நீங்க முதல் அவையிட கூட்டி கொண்டு வாங்கோ எல்லாரும், அல்லாட்ட ஒரு ஆளை இங்க தளத்து கூட்டி கொண்டு வாங்கோ. சரி ஓகே அண்ணா வாங்கோ. நான் ஒன்றுமே நீங்க செய்ய தேவையில்லை. நீங்க போய் கயந்திரம் பொன்னம்பலம் அல்லது ஸ்ரீதரன் அல்லது சுத்துமாத்து சுமந்திரன் இவள 6 ஒரு ஆளை கூட்டி கொண்டு வாங்க. நீங்க வந்து சந்தோஷமா கதைப்போம். நீங்க விளைவன் ஆகல நீங்க செய்யக்கூடாது. என்னன்னு சொன்னா நான் வந்து ப்ளீஸ் பண்ணி கேளுங்க, ப்ளீஸ் பண்ணி தான் நானும் சொல்றேன். சரியா? நீங்கள் 6 ஒரு ஆளை கொண்டாங்க, நாங்க சந்தோஷமா நாங்க படிவா கதைப்போம், பிரச்சனையும் இல்லை. இப்ப நாங்க உங்களுக்கு எதுவும் இதா காய்ச்சி நாங்களே இல்லையே, சந்தோஷமா தான் நடக்கிறோம். அதே மாதிரி அதுல 6 ஒரு ஆளை கொண்டு வாங்க. தளத்து மதிக்க என்ன சொல்றாங்க எல்லாம் ப்ளீஸ் பண்ணி இந்த தளத்தோடு சேர்ந்து கதை இதை விளக்க கொடுத்து ஆக்களை ஒற்றுமையா வந்து சேர்த்து நல்லா வாங்க சொன்னா ஏப்ரல் கேட்கிறோம். நீங்க வேற தளங்கள்ல போய் கலைக்கிறீங்களோ? 100% இல்லாத எல்லா இடத்தும் போயிட்டு வரேன் நான். என்ன போய் கலைக்கிறீங்க வேற தளங்கள்ல போய்? நீங்களே உங்களுக்கு நான் என்ன நீங்களே தம்பி ப்ளீஸ் குட் தம்பி நீ கேட்குறவங்களுக்கு நீங்களே நான் என்ன தப்பா கேட்குறேன். இல்ல அதுல டாக்டர் அந்த தளங்கள்ல டாக்டரை பத்தி கதை கேட்க நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன நான் ரெக்கார்டா வச்சுக்கிறேன், சில தங்களை ரெக்கார்டா வச்சுக்கிறேன். நாம வந்து என்ன சொன்னீங்க? இல்ல தம்பி எல்லா இடமும் எல்லாம் கதைக்கலாது. அண்ணா நீங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க கேட்கிறோம். ஆனா நீங்க சொன்னதை சொன்னாதானே நாங்க ஆக்கிட்ட நாங்க கதைக்கலாம். இல்ல தம்பி எல்லா இடமும் எல்லாம் கதைக்கலாம், சில வார்த்தையிலும் சில இடத்துல கதைக்கலாம். இல்ல ஓகே ஓகே நீங்க நாளைக்கு வாங்க. 100% நீங்க நாளைக்கு வாங்க. பிரச்சனை ஓலீஸ்வரன் நாம் தேங்க்ஸ் தம்பி. ஓகே ஓகே எல்லாம் நன்றி தேங்க்ஸ். பை கொண்டு வந்துட்டேன். இங்க வேற என்ன தலையை கழுவுற? முதல் அவருக்கு தலையை கழுவணும். முதல் தலையை கழுவினாதான் தெரியும். தலையில வந்து இருந்தா தானே கழுவுறது. வணக்கம். சரி, எனக்கு அப்படி ஒரு ஆளையே தெரியாதப்பா. டிவிஎஸ் பாம் சொன்னா தெரியுமா? டிவிஎஸ் பாமா? ஓ இத பாமா. டிவிஎஸ் பாமன் என்ன மாட்டு பண்ணையா? தெரியுமா நீங்க எங்க பாம் திறந்திருக்கிறீங்க? இதுல ஒண்ணு கூட விளங்கப்படுத்தணும் என்னன்னு சொன்னால், அது ஏன் அந்த ஃபார்மண்டா சில ஃபார்மண்டைக்கு எனக்கு சொல்ல தெரியல. நான் சொன்னேன், நான் அந்த வடக்கு கிழக்கு கால்நடை சங்கம் சொல்லி 6 வருஷமா நடத்தி கொண்டு இருக்கேன். அந்த எங்களோட சங்கத்துல வந்து கன பேர் இருக்கீங்க. இப்ப அதான் எல்லா வடக்குலயும் கிழக்குலயும் இருக்கிறாங்களா. ஆனா சும்மாக்கள் எல்லாம் வந்திருக்கலாம். என் நம்பர்கள் பதிவுகள் எல்லாம் வச்சுதான் அதை வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறேன். அதுக்கு அதான் நான் தொடக்கி நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்ப அதுல ஏதாவது சில வேலை யாராவது இருந்துச்சுனோ தெரியாது. மற்றபடி தனிப்பட்ட ரீதியா எனக்கு தெரியாது. இத கவியா எழுதுது அவரை தெரியும். கவியா
தமிழ் பாக்ஸோட சேரோடு முதல் வந்தவர் வந்து சுரேசனா தெரியும்னு சொல்லி கதைச்சவர் வந்தவர் தெரியல எனக்கு தமிழ் பாக்ஸோட சேர்ந்து நிக்கிறதா இல்லைங்க இல்லைங்க பிரச்சனை இல்லை ஆக்கள் ஒன்று தானே இல்லைங்க பிரச்சனை கதைங்க எல்லாம் ஆளுமையாக தானே கதைக்கிறீங்க புரியல எல்லாரும் இத விடுதலை கதை கதைக்கல எனக்கு வந்து கதைங்கோ எனக்கு முன்னாடி வேலை கூட இன்றைக்கு அப்ப நான் அந்த மனசுக்கு அதையும் பார்க்கத்தானே வேணும் காலையிலாத அவ டெலிவரி வந்தது நான் தானே எல்லாம் முறைக்கி அடுக்கணும் அவளை அடக்கி அடிச்சு போட்டு இன்னைக்கு விரதம் இப்ப சாப்பிட்டு இப்பதான் சாப்பிட்டு வர அப்பப்ப அட்டி அட்டி கேட்கறது என்ன நடக்கண்டு அது முக்கியம் சுரேஷ். எப்பவுமே நாங்கள் ஒரு விஷயத்த சமூக பொறுப்போட செய்யக்க அது வீட்டு பொறுப்பும் முக்கியமா இருக்கும். கண்டிப்பா வீடு புறதான் அங்கால எங்கட வீட்டு ஆக்களுக்கு கடவுளையும் பிடிக்காது இந்த உதுகளையும் இந்த சமூகங்கள் அதுல நான் எல்லாத்துக்கும் ஒப்பசிட்டேன். ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வாக்கியம் சுரேஷ் எனக்கு உங்கள ஒரு பிடிச்ச இது என்ன அவையிலையும் வச்சுக்கொண்டு நீங்க அதுல கதைக்கிறீங்களா கடவுள் கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்து இணைச்சு விடுவோம்ப்பா போராடி பேரண்ட் அதுல அப்போதான் அந்த அசோகண்ட ஒரு தம்பி வந்து அந்த டொய்லெட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களான்க்க நான் யோசிச்சேன் என்னடா நான் நினைச்சேன் அதைத்தான் நான் ஜேடிஎலோட நினைச்சேன். அது உண்மைதானே. இப்ப என்னண்டா ஜோந்தன், இப்ப இந்த தளங்கள்ல சில பேர் வந்து சரியான மன அழுத்தத்துக்கு உள்ளாறது என்னண்டா, இப்ப அவர் கதைக்கிற மெதட் வந்து சரியான பிள்ளையான மெதட். ஒரு தடவை கதைக்க விடணும், அவற்றை உள்ள கிடக்கையில கதைக்க விட்டுட்டு அதுக்குரிய பதிலை சொல்லி ஓகே நாங்கள் இப்படித்தான், நீங்கள் இப்படியான கருத்தை மாற்றணும் அல்லது நீங்கள் உங்களுக்கு சார்பான கருத்துல பயணிங்க ஒன்று சொல்லி அனுப்புறது வேறு. அந்த அண்ணா கீழே நின்றா கேட்டுக்கொண்டிருக்கட்டும் என்னன்னு சொன்னா அவர் வந்து சொல்றாரு வந்து எல்லா கட்சிகளும் நாங்கள் எல்லாம் உண்டா சொல்லி கேட்கிறாரு. அதாவது ஆறாவதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டது யார் தீசனாக்கு முதல் அவியல் எல்லாரும் உண்டாயி அவியலை இங்க உண்டுவாங்க, நாங்க அதுக்கு பிறகு வாரோம். ஏன்னா தீசன சொன்னது இவர் ஒரு ஆள் தானே, பிரச்சனையில இவரை ஈஸியா கொண்டு வரலாம். நல்லா இருக்கும், நல்லா இருந்தது, சிரிப்பா இருந்தது, சூப்பர் கேள்வி உண்டு அவரு கொண்டு வா உண்டாயி 7 மணி நேரம் உண்டாகும் மற்றது இல்ல கரியட்ட வந்து வாட்ட போற அடராக்கிகளே ஓடிட்டு நானி வேற வேற ஒரு தளத்துல பாத்துறேன். அதான் நான் டக்குன்னு மெசேஜ் போட்டேன். எல்லா கட்சிக்காரனும் இங்க வரணும் கதைக்கிறதுக்கு வந்தாதான் ஒன்று கேட்கலாமோ. நாங்க அர்ஜுனாவை ஒரு தரம் வர்றாங்களே இல்லையே. இதுல உறுதியா நம்பலாம். எங்கட தளத்துல நிக்கிற 125 இருந்தாலும் 125 ஒழுங்கானாக்கள் நிக்கணும்ன்றத வடிவா நம்பலாம். அதான் உண்மை. பயப்படணும், நாங்களும் சாதாரண மனுஷர் தானே. எங்கட ஆக்கள் அவ்வளோ பேரும் வந்து அந்த விசுவாசமான ஆக்கள் தான் எப்பவுமே அந்த குறையாம இருந்து கொண்டே இருப்பீங்க. பாத்தீங்களா குறைஞ்சது மற்றது ஒரு இது இல்ல, பயணிக்கிறார் ஒரே சிந்தனையான ஆக்கள் தான். முந்தி எல்லாம் வந்து ஏக்குமாக்கா எல்லாம் எழுதுவீனோ இப்ப அப்படி எல்லாம் பட்டம் கொடுத்தது மக்கள் தானே கொடுத்தது. எம்பி அர்ஜுனா வாராரு தானே, அர்ஜுனா மாதிரி வாங்க நீங்கள். எண்டைக்கு வந்து சுமந்திரன் இப்ப வந்து செயலாளரா வந்துட்டேரோ நீங்க நினைக்கிறீங்களா? சரமெல்லாம் அந்த தமிழரசு கட்சிக்கு ஒரு செயலாளரா வந்து முடியா அங்க இலங்கையில எங்க வடக்குல இருக்கிற சனங்கள் எல்லாம் மதிக்கொண்டு ஏற்கனவே கழுவி ஊத்தி இவருக்காண்டி தான் அந்த தமிழரசு கட்சியே உடைஞ்சது. அந்த சனங்களோட போட்டும் போடாம விட்டு இவ்வளவு தோல்வியும் நடந்தது. திருப்பி இப்ப செயலாளரா வந்துட்டே இல்லோ கட்டாயத்துக்குள்ள போய் நிக்கிறா. ஒரு தலாலுமே ஒன்றும் செய்யலாது. கட்டாயம் உண்மையில அப்படி சேர்ந்தது எங்களுக்கு ஆண்டவனுக்கு தான் புண்ணியம். தந்த செல்வா சொன்னவர் தமிழர்களா கடவுள் தான் காப்பாற்றணும்டா. நாங்கள் இப்ப அதை கொஞ்சம் மாத்தணும். இல்ல நீங்க யோசிக்காங்க, இவர் அதோட சேர்ந்துட்டே இல்ல பொதுச் செயலாளரா சேர்ந்ததோட வேண்ட கூத்து அந்த கட்சியை நீங்க கணக்கிலேயே எடுக்க வேண்டாம். அந்த பக்கங்களே எங்களுக்கு போட்டு வந்து அதுல சின்ன ஒரு மாற்றம். தமிழரசு கட்சியை தந்த செல்வா சொன்ன மாதிரி தமிழரசு கட்சியை தான் நீ காப்பாற்றும். இல்ல ஒரு 10,000 வந்தா கூட நீங்கள் வந்து இங்க மெசேஜ் பாக்ஸ ஆஃப் பண்ணி போட்டு அவரை பாதுகாப்பா தான் வச்சு கதைக்க வைப்பீங்க. சுமந்திரன் கூட வரலாம். சுமந்திரன் வர சொல்லுங்க வந்தா வரலாம். 4-5 விசாரணா எப்படி கழிச்சு சேட்டு வேட்டியெல்லாம் அப்படி
ஆனா தெரிஞ்சாலும் அவங்க வர மாட்டாங்க. ஆனா மாறி பக்கங்கள் ஏறினா அவ்வளவுதான். தங்கள அரசியல் பயணம் தேவையில்லை நினைக்கிறார்கள், தளத்துக்கு வரலாம். விசர்னால் கிழிச்ச மாதிரி ஊர்தூளாக்கி போட்டு போடுவேன். அம்மா விசர்லான் இருக்கிறவங்க யாராவது மாட்டட்டு வந்து பார்க்க ஒரு நாள் மாற இல்லை. சுரேஷன் முதல் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. எதிர்கால திட்டம் என்னன்னா பாய்ச்சி அடிச்சு விடுவினோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணி நீங்க டெக்னிக்கலா சொல்லி கொடுங்க, அவங்க நினைக்கிறவங்க கூட வர மாட்டாங்க இந்த பக்கம். காணும் பச்சு கிழிச்சு தூளாக்குறதுக்கு 2 பேருமே காணும். சுரேஷன் அவசரப்பட்டு ரகசியத்தை சொல்லக்கூடாது, வர வைக்கணும். அதுக்கு பிறகு செய்யும். சுவாசன் முதல் கூப்பிடணும். இந்த சுவாசன் எனக்கு அவரோட தான் கதைக்கிறதுக்கு நான் உண்மையா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தா மிக மரியாதையா உண்மையா இப்படி நாங்க கதைச்ச மாதிரி இல்ல, அவர்கிட்ட கருத்துக்கள் எல்லாம் கேட்டு நாங்க அவர்கிட்ட உண்மையா அவர் என்னத்துக்கு ரை பண்றாருன்றதை நாங்க அறிஞ்சு கொள்ளணும். என்னத்தை சாதிக்க போறார்,